நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நம்முடைய என்டிஏ கூட்டணியும் எம்ஜிபி, அதாவது பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணியும் காங்கிரஸ் உள்ளடக்கிய எம்ஜிபி கூட்டணியும் போட்டி போட்டாங்க. அதுல உலகறிஞ்ச விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம என்டிஏ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு வெற்றியோ தோல்வியோ நம்ம நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்முடைய தமிழ் மீடியாக்கள் மட்டும் இல்ல, எல்லா மீடியாக்களும் ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்க ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும். அவங்க வந்து ஒரு தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு போர் மாதிரி தான். 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த போர் வந்து ஒரு மாநிலத்துக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நம்ம இந்தியாவுக்கும் வந்து நடக்குது. அப்ப இந்த வார்ல வந்து எந்த ஆயுதத்தை வேணா யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து இதையே யூஸ் பண்ணாங்க, அதையே யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த தேர்தல்ல அரசியல்ல வந்து அதெல்லாம் வந்து காரணம் சொல்லிட்டு இருக்க கூடாது. எப்படி இருந்தாலும் யார் வெற்றி யார் தோல்வி அப்படின்றதுதான். இது முழுக்க முழுக்க வந்து மக்களினுடைய ஒரு வாக்கால தான் நடக்கும். இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் வந்து ஒரு கட்சி நினைச்சாலும் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பின்னால வரும். அது வந்து அவ்வளவு ஈஸியா வந்து பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு கட்சி நினைச்சா ஒரு பெரிய வெற்றியெல்லாம் அடைய முடியும் அப்படிதான் வந்து சாத்தியம். இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுல வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. இதுல மக்களுடைய பங்கு வந்து பெரும்பாலான மக்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விரும்பி இருக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ண எதுவுமே வந்து தோல்வியை முதல்ல வந்து ஒத்துக்கிட்டாதான் அந்த தோல்விக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான பிரச்சனை வந்து தீர்த்துட்டு வெற்றியை நோக்கி போக முடியும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஏற்கனவே பத்திரிகைகள் வந்து அவங்க நினைச்சதை பேசுவாங்க, நினைச்சதை செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கடிவாளமே கிடையாது. கடிவாளம் இல்லாத ஒரு மீடியானா இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா மீடியா அந்த மாதிரி தான் மாறிடுச்சு. அதுவும் ஒரு யூடியூபர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றது இல்ல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி அவங்க பேசி மக்கள் மனசுல வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு வைக்க நினைக்கிறாங்க. மக்கள் மனசுல வந்து எப்பயுமே வந்து அவங்க கரெக்டா பாசிட்டிவா தான் போயிட்டே தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தால அந்த லோக்கல் இஷ்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. இதுக்கு காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி அதுல நிதிஷ்குமார் அப்படின்ற ஒரு தலைவர் தான் வந்து அதுக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணமா இருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து லல்லு பிரசாத் யாதவ் பத்தி ரொம்ப பேருக்கு வந்து நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில இருக்கிற மிக மிக முக்கியமான தலைவர்கள் வந்து ரொம்ப முக்கியமான தலைவர் வந்து லல்லு பிரசாத் யாதவ். அதாவது நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு பிறகு எந்த விதமான நீங்க ஒரு முக்கியமான தலைவர்கள் நாட்டின் முக்கியமான தலைவர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து நிச்சயமா ஒரு இடம் பிடிப்பாரு. அவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவர் பேர் ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்கும். அவரை பார்த்தாலே வில்லன் மாதிரியே சித்தரிப்பாங்க. தமிழ்ல இருந்து சரி, தமிழ்நாட்டிலே இந்தியா ஃபுல்லாவே ஒரு வில்லன் மாதிரியே சித்தரிப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் தொடர்ந்து வந்து 4-5 முறை வந்து தொடர்ந்து வந்து வெற்றி பெற்று பீகார்ல வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியா இருந்தவர் வந்து லல்லு பிரசாத் யாதவ். அவரு ஜெயிக்கிறது வந்து சாதாரணமான விஷயமா அப்ப வரைக்கும் இல்ல. அதே மாதிரி இப்ப நிதிஷ்குமார் சார் வந்து லல்லு பிரசாத் யாதவ் அளவுக்கு அவர் வந்து பெரிய தலைவர் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா லல்லு பிரசாத் யாதவ் தான் பீகாரினுடைய ஒரு ஐடென்டிட்டியே அவர் தான். ஆனா நிதிஷ்குமார் வந்து ஒரு வாட்டியும் வந்து ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுதான் இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கிறாரு. சோ லல்லு பிரசாத் யாதவோட ஒரு பெரிய தலைவர் வந்து நிதிஷ்குமார் இல்லை. அவர் வந்து ஒரு சூப்பரா என்ன பண்றாருன்னா யாரு ஜோடி சேர்த்துக்கிட்டு இந்த கேம் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டான ஆளா இருக்காரு. இப்ப பிஜேபி வந்து என்ன பண்ணணும்னா ஜென்ரலாவே வந்து இது வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு பிஜேபியில சென்ட்ரல்ல வந்து சப்போஸ் பிஜேபி இல்லாம காங்கிரஸா இருக்கும் காலகட்டத்திலே வந்து இப்ப எப்படி பிஜேபி இருக்கோ அதே மாதிரிதான் காங்கிரஸ் இருந்தது. அதுல இப்ப இருக்கிற இளைய தலைவர் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. கிட்டத்தட்ட 11 வருஷம் வந்து நம்முடைய மோடியை வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சு 11 வருஷம் ஆயிடுச்சு. சோ இப்ப இருக்கிற பசங்க ஒரு 25-30 வயசு பசங்க எல்லாம் வந்து அப்ப ரொம்ப சின்ன பசங்க இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அப்பயுமே வந்து இன்னைக்கு எப்படி பிஜேபி பண்ணுதோ அதே போலதான் காங்கிரஸ் வந்து அந்த காலகட்டத்துல இருந்தது. இது மறுபடியும் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர நேரத்துல வந்து மறுபடியும் இதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அது மாற போறது கிடையாது. அது அதே மாதிரிதான் இருக்கு. அதாவது டெல்லி தலைமையில இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த லோக்கல் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற எல்லா லீடர்ஸுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஒரு மாநிலத்துக்கு வந்து ஒரு தலைவர் வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ வந்து இவங்களுடைய அந்த சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து கொஞ்சம் இவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அப்படியே டோட்டலா மாறி போய் நம்ம தமிழ்நாடு ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்கள்ல அந்த மத்திய அரசினுடைய யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஒரு கைப்பாவையா அந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர் வந்து குடிக்கிறாங்க.
இது வந்து நம்ம இன்னைக்கு நேற்று பாருல ரொம்ப இதுல இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப அரசியல் விமர்சனம் சொல்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் வந்து இது உண்மை. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம் வந்து இதே மாதிரி வந்து காங்கிரஸ் எப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய கலைஞர் ஐயா இருக்கும்பொழுது இதே 2011 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ்க்கு 65 சீட் வந்து கொடுத்தாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த 2G ஊழலை வச்சு அவங்களை வந்து கீழே வந்து கனிமொழி அம்மாவையும் தயாலு அம்மாவையும் சிறையில போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு சிபிஐ ரைடு, ஃபர்ஸ்ட் ஒன்று சிபிஐ ரைடு, கீழே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கூட்டணிக்கு பேசி இதே மாதிரி 65 சீட் வந்து காங்கிரஸ் வந்து வாங்கிச்சு அந்த சீசன்ல. ஸோ இது வந்து எப்பயுமே நடக்கிறது தான், இது வந்து புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது, எப்பயுமே நடக்கிறது தான். இருந்தா கூட மாநிலத்துல இருக்கிறவங்க வந்து எதனா தவறு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மத்தியில இருக்கிறவங்க கிட்ட வந்து அவங்க வந்து கண்டிப்பா அடிப்பணிஞ்சு இந்த மாதிரி சிக்கல்ல போய் மாட்டுறாங்க. இப்போ நிதிஷ்குமார் வந்து என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா தனித்தன்மையோட அங்க பிஜேபி வந்து பெருசா பீகார்ல ஒண்ணும் ஜொலிக்கல. அப்ப நிதிஷ்குமார் தோல் மேல ஏறி உட்காந்துட்டு இன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த 4வது தேர்தலில் தொடர்ந்து 3வது தேர்தலில் கூட அவங்க 2 பேர் தான் கூட்டணி இருந்தாங்க. அப்புறம் பிஜேபி அதுவே ஆட்சி அமைக்க ஆசைப்படும் போது நிதிஷ்குமார் காங்கிரஸோட சேர்ந்து பீகார் வந்து ஆட்சி அமைச்சதுதான் தெரிஞ்ச விஷயம். இந்த முறை வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஜேபி அதிகமான சீட்ல ஜெயிச்சிருக்கு. ஆனா பிஜேபிக்கு 2 இடர்பாடு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நிதிஷ்குமாரனுடைய அவருடைய எம்பிகள் வந்து ரொம்ப உதவியா இருப்பாங்க. சோ அதனால வந்து நிதிஷ்குமார் அவ்வளவு ஈஸியா வந்து பகச்சிக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல நிதிஷ்குமாரும் வந்து என்ன மாதிரி ஒரு டேலண்டான ஆள்னா, இவர் எதனா பண்ணாருன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு போறதை பத்தி கவலைப்படாத ஒரு தலைவர் வந்து நிதிஷ்குமார். இந்த வாட்டி வந்து பிஜேபி ஆட்சி அமையத்துக்கு வந்து நிதிஷ்குமார் தான் காரணம். இன்கேஸ் நிதிஷ்குமார் வந்து இந்த நடந்து முடிந்த 2024 தேர்தலில் நம்ம காங்கிரஸ் கூட இருந்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா மேலும் பல தொகுதியில ஜெயிச்சு அவங்க 15 தொகுதி லூஸ் பண்ணி இவங்க 15 தொகுதி ஜெயிச்சு இவங்க உண்மையா வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனா நிதிஷ்குமார் சார் வந்து அதை வந்து விரும்பல. அது ஏன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை பத்தி பெருசா ஒன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம், நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப இந்த வெற்றிக்கு நம்ம வந்து மக்களை வந்து நம்ம பீகார் மக்களை வந்து நம்ம குறை சொல்றோம் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நிறுத்தணும். என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து அவங்க அந்த லோக்கல்ல வந்து என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சியில வந்து மேல ஏத்திட்டு அடுத்த கட்சி வரதுன்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. முடியாது எதுவுமே இல்லை. அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி, செந்தமிழன் சீமான் சொல்ற மாதிரி முடியாத விஷயம்ன்றது எதுவுமே கிடையாது. பல தலைவர் வந்து அவரும் சொன்னாரு. ஆனா தற்சமயத்துல வந்து அந்த ஆஜானுபாவான அந்த 2 பேரை வந்து அவங்க மீண்டு வெற்றி பெற்று மேல வர்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தை யூஸ் பண்ற பிஜேபியாலையும் பண்ண முடியல, காங்கிரஸாலையும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தமிழக மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அதே மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுமே பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார், லல்லு பிரசாத் யாதவ் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க கட்சியில கூட்டணி வச்சு என்ன பண்றாங்க, காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி வந்து தேசிய கட்சி ஓரளவுக்கு அழிஞ்சு போச்சு. ஆனா பிஜேபி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. அவங்க தோல்ல ஏறி உட்காந்து நிதிஷ்குமார் அப்படின்ற ஒருத்தரை தோல்ல ஏறி உட்காந்து அது வளர்ந்துட்டு இருக்கு. இதே உதாரணத்துக்கு பிஜேபி வந்து தேஜஸ்வி யாதவ் கூட இருந்திருந்தா இந்த அளவுக்கு சீட்டு ஜெயிச்சிருக்குமா அப்படின்றது நமக்கு ஒரு தெரியாத விஷயம். நல்ல ஸ்ட்ராங்கான ஆள் யாரோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் வந்து பிஜேபி பிடிச்சி அவங்கள ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கிறாங்க. இது வந்து நாட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்றத வந்து மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ வரப்போற தேர்தல் வந்து தமிழ்நாட்டோட தேர்தல் வந்து இந்த பீகார் தேர்தல ஒப்பிட்டு பாக்குறாங்க ரொம்ப பேரு. அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்க ஆட்சி செஞ்ச நிதிஷ்குமார் வந்து மறுபடியும் வந்து ஆட்சி அமைக்கிறாரு. அதே போல இங்க ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையாக ஒரு தமிழகத்துக்கு கிடைத்த ஒரு உண்மையான அந்த விஷயத்த திராவிடம் அப்படின்னு அவர் தமிழ் இல்லை அப்படின்ற ஒரு குறையை தவிர பெரிய குறை வந்து இப்ப மற்ற தலைவர் யாரா இருக்காங்களோ, இப்ப ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா, அப்புறம் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ், அப்புறம் நம்ம திருமாவளவன், நம்ம செந்தமிழன் சீமான், இந்த மாதிரி வரிசைப்படுத்தி பார்க்கிற இந்த தலைவர்கள் மத்தியில ஒரு தமிழரா இல்லையே அப்படின்ற ஒரு குறையை தவிர நம்முடைய ஸ்டாலின் ஐயா வந்து நம்ம பெருசா ஒன்றும் குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்மள ஒரு மானத்தோட ஓரளவுக்கு அது தெரிஞ்சோ தெரியாமையோ இருக்க வந்து ஒரு வந்து உபயோகமா இருக்கிறாரு. அவரை மக்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து மறந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஓட்டு போட்டுருவான்ற நம்பிக்கை இந்த எலெக்ஷன் எனக்கு இல்ல. போன எலெக்ஷன்ல இருந்த கதை வேற, இந்த எலெக்ஷன் கதை வேற, அடுத்த எலெக்ஷன் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்துல அவர்கிட்ட மற்ற இந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க, மற்ற திராவிட கட்சியில் பேசுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து ஸ்டாலின் ஐயா தான் வந்து விரும்புறாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அப்படி கிடையாது. சோ அந்த காலகட்டத்தில் இருக்கும்போது நம்முடைய ஸ்டாலின் ஐயா வந்து அடுத்த முறை பீகார் தேர்தல் மாதிரியே ஒரு ரிசல்ட் வரணும் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா தான் அடுத்து மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றது வந்து ஈஸியா வந்து கண்கூடா தெரியுது. மற்ற தேசிய கட்சிகள்லாம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோல் பண்ணவே முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா,
நம்ம அங்க நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர் அவர் தான் வந்து இந்த தேர்தல் வந்து எல்லாருமே அவர் வந்து பிரசாந்த் கிஷோரை தான் ரொம்ப மெயினா வாட்ச் பண்ணாங்க. அவர் என்ன பண்ண போறாரு, இந்த பீகார் எலெக்ஷன் வந்து பெரிய வியூக வகுப்பாளர் என்ன பண்ண போறாரு எல்லாருமே பார்த்துருந்தாங்க. மக்கள் எதிர்பார்த்த மாதிரி கூட்டம் கூடும், எல்லாம் கூடிச்சு, எல்லாம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு சொல்லி சொன்னாங்க. இளைஞர்கள் எல்லாம் கூடுனாங்க. ஆனா அவரால் எத்தனை டெபாசிட் வாங்க கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையில போயிட்டு அவர் தேவையில்லாத பல வாயில விட்டு தேவையில்லாத பல விஷயங்களை பேசி ஒரு மோசமான நிலையை வந்து அடைஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி தமிழ்நாட்டுல இதே மாதிரி மீண்டும் மீண்டும் அதாவது மக்களை போய் சந்திச்சு மக்கள்கிட்ட இருந்து ஆனா அவருக்கே அந்த கதி அப்படின்னும் போது இங்க நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து மக்களை சந்திக்காம இருக்கிற நம்முடைய மக்களை சந்திக்காம ஆனா போட்டி இவருக்கு போட்டின்னு சொல்லி கொண்டிருக்கும் நம்ம இளைய தளபதி தலைவர் விஜய் அவர்கள் வந்து இது ஒரு அதாவது நம்ம கொஞ்சமாவது வந்து நம்ம நியூட்ரலா வந்து கொஞ்சம் திங்க் பண்ண நம்ம நினைக்கணும். ஏன்னா விஜயை பத்தி நம்ம ஏன் பேசவே இல்லைன்னா அவர் உண்மையா வந்து அரசியல் தலைவரா இது வரைக்கும் நாங்க ஏத்துக்கல. ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷன் அவர் வருவாரா, 10-15 வருஷம் வந்து தொடர்ந்து டிராவல் பண்ணுவாரா, 10-15 வருஷம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரோட உண்மைத்தன்மை வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அவர் சினிமா நடிகரா இருக்க ஆசைப்படுறாரு இல்ல அரசியல் தலைவரா இருக்க ஆசைப்படுறாரான்னு சொல்லிட்டு போன முறை நம்ம ரொம்ப கமல்ஹாசனை பத்தி ரொம்ப பேர் பேசியிருந்தாங்க. அவரும் இதே மாதிரிதான் எல்லாத்தையும் உடச்சு நான் வந்து ஆனா ஜெயிப்பேன்ற வார்த்தை அவர் வந்து சொல்லல. ஆனா நம்முடைய இளைய தளபதி விஜய் வந்து கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. இது நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம பிரசாந்த் கிஷோரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுல நம்ம இளைய தலைவர் விஜய்க்காக வந்து கூட வந்து பிரச்சாரம் பண்ண ட்ரை பண்ணவர். அப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து நீங்க நினைக்கலாம் விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகர் மக்கள் விரும்புறாங்க, இவர் எவ்வளவு விரும்புறாங்களோ அதை விட அதிகமா வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார்ல வந்து அவ்வளவு மக்கள் அவ்வளவு ஒரு கூட்டம் இளைஞர்கள் ஒரு ஆர்ப்பரிப்போட தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து களம் கண்டாரு. ஆனா அவர் ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல. அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து நடக்காதல ஒரு அரசியல் விட்டு விலகுவார் அப்படின்ற மாதிரி அவர் அப்படி அவரே சொன்னதுதான். அந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம இளைய தலைவர் விஜய் வந்து எதுவும் சொல்லல. டிவிகே டிஎம்கேன்றாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இதுல வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கும் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்க எப்படி நம்ம தேஜஸ்வி யாதவுக்கும் நம்ம நிதிஷ்குமாருக்கும் ஃபைட், அவங்க 2 பேரும் தான் ஃபைட். இந்த கட்சிலாம் வந்து ஏற்படுறது கஷ்டம். நிதிஷ்குமார் கூட இல்லைன்னா பிஜேபி கண்டிப்பா அத்தனை சீட் வந்து ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருமே தேசிய கட்சி விட்டு வெறும் மாநில கட்சியா தேஜஸ்வி யாதவும் நிதிஷ்குமாரும் மட்டும் காங்கிரஸ் விட்டு பிஜேபி விட்டு தனியா அவரோட உண்மையான நிலைமை என்னன்றது தெரியும். அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்லி சொன்னா மறுபடியும் இங்க ஸ்டாலின் மற்றும் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட டிஎம்கேவும் ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய போட்டி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 3வது ஃப்ரண்ட். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட கொள்கைகள் அவங்க தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஆனா வெற்றி பெறுவாங்க நான் எந்த நேரத்திலுமே சொன்னதே இல்லை. ஆனா நிச்சயமா வந்து இந்த முறை 8% ஓட்டுல இருந்து கண்டிப்பா 15% இருந்து 20% ஓட்டா வந்து கண்டிப்பா வந்து நாம் தமிழர் வாங்குவாங்க. அதனால இந்த 3 கட்சியை வந்து நான் வந்து மிக மிக பிரதானமா வைக்கிறேன். 4ஆவதா வரக்கூடிய இந்த தாவேகா வந்து என்ன ஓட்டு வாங்கினாலும் இந்த வாட்டி வாங்குற ஓட்டு தான் ஹையஸ்ட் ஓட்டு. இதுக்கப்புறம் அதோட ஓட் ஷேர் வந்து குறையும். அதனால வந்து அதனுடைய வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு வந்து இல்லை. அப்ப பிரசாந்த் கிஷோரையும் விஜய், ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அங்க அப்படிதான் பேசினாரு, எனக்கும் நிதிஷ்குமாருக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் பேசினாரு. தேஜஸ்வி அதெல்லாம் சீன்லயே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கடைசியில பார்த்தா அவர் தான் சீன்ல இல்லாம போயிட்டாரு. அதே மாதிரி இங்க நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களும் டிஎம்கே தான் போட்டின்றாங்க. அவர் வந்து சப்போஸ் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவரால் ஓப்பனா அவரால் அறிவிக்க முடியுமா, இந்த மாதிரி டிவிகே டிஎம்கேன்னு சொல்றோம் இல்லையா, ஒருவேளை நான் வந்து இந்த மாதிரி இத்தனை தொகுதியில 1ஆவதுலாம் வேணாம் 2ஆவது நான் வரலன்னு சொல்லி சொன்னா நான் இந்த அரசியலை விட்டே விலகிறேன், அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லி தைரியமா போல்டா அவரால் சொல்லிட்டு வர முடியுமா? நான் கேட்கிற கேள்வி தெளிவான கேள்வி இல்லையான்னு பாருங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, நிதிஷ்குமார் வந்து 25 தொகுதிக்கு மேல ஜெயிச்சார்னா நான் அரசியல் விட்டு விலகிறேன். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோரான நான் 150 தொகுதிக்கு குறைவா ஜெயிச்சேன் அப்படின்னாலும் நான் அரசியல் விட்டு விலகிறேன். 150 தொகுதிக்கு குறைவா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. நிதிஷ்குமார் 25 தொகுதிக்கு மேல ஜெயிச்சிட்டார் அப்படின்னா நான் அரசியல் விட்டு விலகிறேன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரிதான் இப்போ நம்மளுடைய இளைய தளபதி பேசிட்டு இருக்காரு, டிவிகே டிஎம்கேன்னு சொல்லிட்டு. அப்ப போல்டா நீங்க என்ன பண்ணணும்னா, பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓப்பனா ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க, நான் தனித்து நிற்பேன் டிவிகே வர்சஸ் டிஎம்கே போட்டியில. நான் ஃபர்ஸ்ட்லாம் உங்களை நாங்க கேட்கல, 2வது பொசிஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 50ல இருந்து 75 சீட்டாவது நான் 2வது பொசிஷன் வருவேன். அப்படி வரலன்னா நான் அரசியல் விட்டு விலகுகிறேன் அப்படின்னு உங்களால போல்டா சொல்ல முடியுமா? போல்டா சொல்றேன். டிவிகே டிஎம்கேன்னு சொல்ற நீங்க ஒரு சவால் விடுங்க, மக்கள் மத்தியில சவால் விடுங்க. சவால் விட்டு அது நடக்கல அப்படின்னா அப்ப நீங்க நாளைக்கு மாத்திலாம் பேச முடியாது. அப்ப நீங்க மக்களை ஏமாத்துற ஒரு விஷயத்தை விட்டுட்டு இந்த மாதிரி சவால் விட்டுட்டு நீங்க தேர்தலை சந்திங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம்.
சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம்.